ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிற நேரம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் உயிருள்ள நாளெல்லாம் நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமையும் அன்பும் நிறைந்து வாழ்கிற இயேசப்பா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்து மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, உம்முடைய தெய்வீக அருள் கரம் என்னை மூடுவதாக. ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசப்பா. மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்ல தெய்வமே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை துதித்து ஆராதிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவரும் அருகில் இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மையாக கூப்பிடுகிற யாவருடைய குரலை கேட்டு
பதிலை கொடுக்கிறவரே, விடுதலை கொடுக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை முழு உள்ளத்தில் ஆராதித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் பாதைகளை ஆண்டவர் திறந்து தருவார். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கும் ஜெப கருத்துக்களுக்கு ஆண்டவர் பதிலளித்து உங்களை அவர் அற்புதங்களால், அதிசயங்களால் நிரப்பி உங்களை மகிழச் செய்வார். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் கூறுகிறார், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையினால் தான் இந்த உலகமெல்லாம் உண்டானது. நாம் அனைவரும் வாழும் இந்த உலகம் கடவுளுடைய வார்த்தையினால், ஆண்டவருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கடவுளுடைய வார்த்தையில் தான் முடிவு இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். திறமையானவர்கள், அரசியல்வாதிகள், பிரபலமானவர்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய வார்த்தைகளை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரோடும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்துகிறது, ஏளனப்படுத்துகிறது, எள்ளி நகையாடுகிறது. சில நேரங்களில் சில பேருடைய வார்த்தை பல பேருடைய வாழ்வுக்கு அழிவாக மாறிவிடுகிறது. சிலருடைய வார்த்தை குடும்பங்களை உடைத்து விடுகிறது. சிலருடைய வார்த்தை நல்லா இருந்த மனுஷனை நடைபிணமாய் மாற்றி விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கிரியை செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கக்கூடியது. இந்த வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ப வேண்டும். அதனாலதான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? வாழ்வு தருகிற ஆவியை கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய வசனத்தை நீங்கள் உள்வாங்குங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். ஆண்டவரே, உடைய வார்த்தை எனக்கு வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உளமாற நம்பும் பொழுது உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது, வேதனைகள் மறைகிறது. அதனாலதான் இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, கவனமாயிருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறைந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் பேர பிள்ளைகளுக்குள் அவற்றை எடுத்து கூறுங்கள். எதை? கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வீட்டில் படிக்கணும், வேதத்தை திறக்கணும். கடவுளுடைய வார்த்தை தான் இந்த உலகத்தில் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது. அந்த தேவனுடைய வசனத்தை நம்முடைய குடும்பங்களில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்கள் வாழ்வடையும், ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போம். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் நம்முடைய வார்த்தைகள் எதுவுமே ஒளியாதப்பா, நிலைத்திருக்கக்கூடிய அந்த வசனத்தினால நிரப்புங்க. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கக்கூடிய வார்த்தையால் நிரப்புங்க. உங்க வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். துக்கத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு இருக்கிற இந்த மகனுக்கு
இந்த மகளுக்கு எத்தனையோ மனிதனுடைய வார்த்தையை கேட்டு 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 மனக்கசப்பு, மனவேதனை, சஞ்சலம், தனிமை. ஆண்டவரே, உடைய வார்த்தை அனுப்பும். உடைய வார்த்தையினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆசீர்வதி. எல்லா வேதனைகளும் மறையட்டும், கவலைகள் மறையட்டும், புலம்பல்கள் மறையட்டும், மன கவலைகளும் போராட்டம் மறைந்து போகட்டும். தூக்கம் இல்லாம, நிம்மதி இல்லாம, தோல்வி அடைந்த மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தை அனுப்பி நீர் விடுவித்தார். கவலைகளால் நிரம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தை அனுப்பி ஆசீர்வதி. இல்லாத இடத்தில் இருக்க செய்யும் வசனம், வார்த்தை இறங்கி வரட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், கடவுளுடைய வார்த்தை நிறைவேறியே தீரும். God bless you. மரியே வாழ்க.